தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் மற்றும் சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 14வது நாளாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 313வது வாக்குறுதியை குறிப்பிடும் வகையில் 313 போல் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் மற்றும் சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 14வது நாளாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் சங்கம் மற்றும் உதவியாளர் சங்க மாநில துணைத் தலைவர் நோஹிரா மற்றும் சத்துணவு கூட்டமைப்பு சங்க மாவட்ட தலைவர் குணவதி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். குறிப்பாக 313 தேர்தல் வாக்குறுதியின்படி அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் 19,500 ரூபாய் வழங்க வேண்டும். சமையலர் உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் 15,700 ரூபாய் அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அரசு துறை காலி பணியிடங்களை நிரப்பும் போது 10 ஆண்டு பணி முடித்த தகுதியுள்ள அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களை 50% ஈர்த்திட வேண்டும். அங்கன்வாடி சத்துணவு திட்டங்களில் உள்ள 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். மினி அங்கன்வாடி மையங்களை மெயின் அங்கன்வாடி மையங்களாக மாற்றிட வேண்டும். ஓய்வூதியருக்கு அகவிலைப்படி தேசிய மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு உள்ளது போல் மகப்பேறு விடுப்பு 12 மாதம், மாதவிடாய் கால விடுப்பு, தற்செயல் விடுப்பு 12 நாட்களை மொத்தமாக அனுபவிக்கும் உரிமை வழங்க வேண்டும். அங்கன்வாடி கோடை விடுமுறை வழங்க வேண்டும். தற்காலிக பணி நீக்க காலத்தில் பிழைப்பூதியம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பணிக்கொடை 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் போன்ற 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் 313வது வாக்குறுதியை குறிப்பிடும் விதமாக 313 போல் சாலையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி